ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா வந்து 692. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்றைய கார்னியா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 145. இப்போ இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 5 4. பி போர்டில் 5 எடுத்திருப்பேன், சி போர்டில் 4 நம்பர் எடுத்திருந்தேன். இப்போ நேற்றைய கார்னியா ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 9 7 நம்மளுக்கு நம்பர் கார்னியா சாட்டில் இருந்ததுன்னா அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 4 5 இந்த 3 நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 9 7 2 4 5, 9 7 2 5 4. இப்போ 9 7 இருக்கிறதுனால 2 5 4 இதில் தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதனால தான் வந்து ஏ போர்டில் 2 6, பி போர்டில் 5, சி போர்டில் 4 நம்பர் எடுத்திருந்தேன். இப்போ இதில் நான் எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 5 4. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. பி போர்டில் 4 பாஸ் ஆகிடுச்சு, சி போர்டில் 5 கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்பர் பாஸ் ஆகிருந்தது 5 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ஷயா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ நம்மளுக்கு போன வாரம் அக்ஷயா நம்பர் 976. அக்ஷயா ரிசல்ட்டில் 9 நம்பர் பாஸ் ஆனாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3, அதுக்கடுத்து இன்னொரு போர்டில் 6 9 இந்த 3 நம்பர்லேயே ரிசல்ட்டு பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே 906, அதுக்கு அடுத்த வாரம் 463. இங்கே வந்து 139 ஒரு ரிசல்ட் இருக்கும். இங்கே 995, அதுக்கு அடுத்த வாரம் 639. 9 3 6, இங்கேயும் 9 3, இந்த லைன்லேயும் 9 3 9 6 இந்த மாதிரியே நம்பர் ரிசல்ட்டு நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போது நம்மளுக்கு போன வாரம் பாஸ் ஆன அக்ஷயா நம்பர் வந்து 976. ஏ போர்டில் 9 இருக்கா, அப்போ இந்த வார ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகணும். இப்போ இது இல்லாமல் இன்னொரு போர்டு 6 இல்லைனா 9 நம்பரும் பாஸ் ஆகலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் வந்து 3 எடுத்திருப்பேன், பி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 இல்லைனா 9. இந்த மெத்தட் வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து அக்ஷயா சார்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மார்ச் மந்த் சார்ட் வந்து எந்த கம்பேரிஷனுமே இல்லை, எல்லாமே வந்து அக்ஷயா சார்ட் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். அக்ஷயா ரிசல்ட்டில் 9 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிருக்கும். அது இல்லாமல் இன்னொரு போர்டில் என்ன பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6 இல்லைனா 9 இந்த 2 நம்பர்லேயே ரிசல்ட்டு முடிச்சுடுவாங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு 3 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன், அதுக்கடுத்து 6 9 இந்த 2 நம்பருமே பி போர்டில் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே அக்ஷயா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வாரம் அக்ஷயா நம்பர் வந்து 6 டிஜிட் நம்பர் 304 976. போன வாரம் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டில் 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி சி போர்டில் 6 பாஸ் ஆனால் அக்ஷயா ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டுமே இங்கே கீழே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6 4 4 906. அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு வந்து 463. இங்கே வந்து லாஸ்ட்டில் 6 தான் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இங்கே 4 8 5 7 4 6 அதுக்கு அடுத்த வாரம் அக்ஷயா நம்பர் 562. இங்கேயும் லாஸ்ட் நம்பர் 6. இப்போ இங்கே வந்து 401 8 7 6 லாஸ்ட் நம்பர் 6. அதுக்கு அடுத்த வாரம் அக்ஷயா நம்பர் 562. இப்போ போன வாரம் அக்ஷயா நம்பர் வந்து 304 976. இந்த எல்லா ரிசல்ட்லையுமே பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு சி போர்டில் 6 தான் பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 6, இந்த இடத்துலையும் 6, இந்த இடத்துலையும் 6. அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன் கீழே. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா லாஸ்ட்டில் 6 நம்பர் இருந்தால் அந்த லாஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் டிஜிட் நம்பரை பெருகல் பண்ணி பாருங்கள். 6 6 எடுத்தால் 36. அதுக்கு அடுத்த வாரம் இங்கே 3 6 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 6 4 எடுத்தால் 24, அதுக்கு அடுத்த வாரம் 2 பாஸ் ஆகிருக்கணும். இங்கேயும் 6 4 24, அதுக்கு அடுத்த வாரம் சி போர்ட்டில் 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது 6 போன வாரம் ரிசல்ட்டில் ஃபஸ்ட் நம்பர் வந்து 3. இப்போ 6 3 எடுத்தோம்னா 18 ஃப்ரெண்ட்ஸ். 18னா 1 இல்லைனா 8 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன், 1 இல்லைனா 8. இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு சார்ட் கம்பேரிஷன் தான். நம்மளுக்கு அக்ஷயா ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டில் 6 நம்பர் இருந்தால் அந்த 6 நம்பரோட ஃபஸ்ட் நம்பரை பெருகல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 6 6 36னா அதுக்கு அடுத்த வாரம் 3 6. இங்கே 6 4 24னா அதுக்கு அடுத்த வாரம் 2. இங்கே 6 ஃபஸ்ட் நம்பர் 4. இங்கேயும் 6 4 24னா அதுக்கு அடுத்த வாரம் 2. இப்போது போன வாரம் ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 6 ஃபஸ்ட் நம்பர் 3. 6 3 எடுத்தோம்னா 18. 18னா 1 இல்லைனா 8 பாஸ் ஆகலாம். நான் வந்து 2 நம்பருமே பெண்ணிங்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இதில் இந்த 2 மெத்தடுமே வந்து அக்ஷயா வீக்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இந்த மார்ச் மந்த் சார்ட் வச்சு எந்த கம்பேரிஷனுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 9 நம்பர் நம்மளுக்கு அக்ஷயா ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3 ஒரு போர்டில் பாஸ் ஆகிட்டு இன்னொரு போர்டில் 9 6 இந்த நம்பர்லேயே ரிசல்ட்டு முடிஞ்சிடும். அதனால் 3 ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 9 6 பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா அக்ஷயா ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் 6 நம்பர் இருந்தால் அங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரோட பெருகல் பண்ணி பாருங்கள். 6 6 36னா இங்கே 3 6. 6 4 24னா 2. 6 4 24னா இங்கே 2. இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் 6 ஃபஸ்ட் நம்பர் 3. 6 3 எடுத்தோம்னா 18. 18னா 1 8 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3, பி போர்டில் 6 9, சி போர்டில் 1 8.
இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 361 368 391 398. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 36 39, பிசி 61 68 91 98, ஏசி பார்த்தீங்கன்னா 31 38. இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த அக்ஷயா சார்ட் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 3, பி போர்டில் 6 9, சி போர்டில் 1 8. இப்போ அடுத்து பாக்ஸ் நம்பர் வந்து 361 368 391 398. ஏபி பிசி ஏசியில் ஏபி வந்து 36 39, பிசி 61 68 91 98, ஏசி வந்து 31 38. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.